வணக்கம் மக்களே, எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள்னால் ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு. நான் வந்து பயோராஸ் வேலைக்கு வந்துட்டேங்க. வேலை வச்சுட்டாங்க. வேலை செஞ்சுக்கிட்டே தான் பேசுகிறேன். என்னோடய வேலை பார்த்திங்கன்னா இந்த வேலை தாங்க. தாள் போட்டு இதோ ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் சொல்கிறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தாளை வந்து நீங்கள் வந்து சரவெடி போடுவீங்கள்ல, அந்த வெடி வந்து இப்படி தாங்க ரெடி ஆகும். பின்பக்கம் வந்து மண் பூசி இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் வந்து நாங்கள் வந்து இந்த தாளில் பசை தடவி இப்படி அதை வந்து பசை போட்டு ஒட்டிடுவோம். ஒட்டுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீப்புக்கு இடையில பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும். அந்த கேப்பில் வந்து மருந்து செலுத்துவாங்க. மருந்து செலுத்தும் போது அந்த கேப் வழியாக வந்து மருந்து பவுட்ரு வந்து கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த தாள் போட்டு நான் வந்து ஒட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஒட்டுவாங்க. எங்களுக்கு வந்து இந்த வேலை தாங்க. ஒட்டிட்டோன்னு வைங்க, இந்த இப்படி இருக்கும். நம்ம குத்துற இடத்துல மட்டும்தாங்க ஓட்டை இருக்கும். இதை பாருங்கள், இந்த இடத்துல கேப்புலாம் அந்த தாள் போய் அடைச்சிக்கிறோம். அதுக்கு தான் இந்த தாள் போட்டு ஒட்டுறது. அந்த வேலை தாங்க நான் பார்க்குறேன் ஃபயர் ஹவுஸில். சரவெடி கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அந்த சரவெடியை வந்து டியூப்பை வந்து இப்படி தான் அடைச்சி கொடுப்பாங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இந்த வளையத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு வளையத்துக்கு ₹2.80 தாங்க எங்களுக்கு சம்பளம். ஒரு நாளைக்கு 100 வளையம் குத்துனோம்னா ₹280. எங்களோட வேலை தான். இங்கே வந்து என் கூட பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர், என்னோட சேர்த்து 6 பேர் செய்கிறவங்க அந்த வேலையை. உள்ளே கொஞ்சம் பேர் செய்கிறாங்க. எங்கள் வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா மருந்து கிடையாது. பார்த்திங்கன்னா பயமும் இருக்காது. எந்த ஒரு ஆபத்தும் வராது. இது கொஞ்சம் பாதுகாப்பான வேலையும் கூட தாங்க. அதனால் ஃபயர் ஹவுஸ்குள்ளே தான் செய்கிறோம். இங்கே இந்த வேலைக்கு வந்து கொஞ்சம் பயம் இருக்காது. அதனால் தைரியமாக வேலை பார்க்கலாங்க. இங்கிட்டு சிவகாசி ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இதாங்க மெயின் வேலை. அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று வந்து கோயிலுக்கு போனோங்க. மதுரை அழகர் கோயிலுக்கு போனோம். கார் வாங்கியிருக்கு. எங்கேயுமே போகலை கோயிலுக்கு. அதனால் நேற்று பெரியவனை கூப்பிட்டுட்டு வந்திருந்தான், லீவில் பெரியவன் வந்து. அதனால் அவனை கூப்பிட்டுட்டு மதுரை அழகர் கோயிலுக்கு போனோங்க. போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கடையில் சாப்பிட்டுட்டு வீட்டை பார்த்துட்டு ஓடியா வந்துட்டோம். நேற்று அதனால் வேலைக்கு வரல. நேற்று லீவு. இன்றைக்கி வந்திருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என் கூட வேலை செய்கிறவங்க யாருமே வரல. இருங்க காமிக்கிறேன். அங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்கோம், இங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்கோம், அங்கிட்ட ஒரு ஆள் இருக்கோம். யாருமே வரல இன்னைக்கு. இறந்துட்டார். அவங்க ஊர் கட்டுங்க. ஊருக்குள்ளே ஒரு துஷ்டி யார் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஊர்லேருந்து யாருமே வேலைக்கு போக மாட்டாங்க. பிறகு பார்த்திங்கன்னா ஸ்கூல் போகிற பிள்ளைங்க அந்த மாதிரி போய்க்கலாம். மித்த பேர் எல்லாருமே வீட்டில் தாங்க இருக்கணும். இறந்தவங்க தூக்குற வரைக்கும், அவங்கள வந்து தூக்கி அடக்கம் பண்ணுற வரைக்கும் பார்த்திங்கன்னா வீட்டில் தான் இருப்பாங்க. அது அந்த ஊரோட கட்டுப்பாடு. அது வந்து ஒரே இனமாக இருக்கிறதுனால அப்படி இருக்காங்க. நல்ல பழக்கம் தானேங்க. யாரும் சொந்த பந்தம் இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். ஊருக்காரங்க பூரா இருப்பாங்க. இந்த பழக்கம் இன்னும் இருக்குங்க நிறைய இடத்துல. ஓகே உறவுகளே, நம்ம வீடியோவுக்கு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? மொத இருந்ததுக்கு இப்போ என் வீடியோ வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் போய்கிட்டுருக்கு. தொடர்ந்து பார்க்குறவங்க ஆதரவு கொடுங்க. அது மாதிரி என் வீடியோவுக்கு லைக் போடுங்க. ஓகே உறவுகளே, ஓகே பாய். என் வீடியோ ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, லைக் போடுங்க மக்களே.